பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தம்பியாக தான் இந்த படத்தில் போன படத்துலையும் சரி பழகணும். பிறகு வந்து நம்ம அந்த கிளறு ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிளறு ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திரு கமலக்கண்ணன், அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள நான் கேட்டு தான் அந்த உதவியில் எனக்கு செஞ்சாங்க. அதனால் பிறகு மெய்யியல் அறிஞர் திரு கரு ஆறுமுகத்தமிழன், அவர் நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, இந்த படத்துக்காக நான் கேட்ட சில உதவிகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. பிறகு என்னுடைய மனைவி கீதா கார்த்திக் நேதா, நம்ம அந்த ஏர்கோள் காணிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்த பிறகு ஏறு தழுவுதல் காணிக்கை, அப்புறம் வந்து நிறைய சொற்கள் கிடச்சிது. அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாக இல்லை. என் மனைவிக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ் படித்ததுனால அந்த ஏர்கோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. பிறகு வந்து ஏர்கோள் படையல், ஏர்கோள் காணிக்கை அப்படின்னு 2 எங்களுக்கு கிடச்சிது. பிரேமண்ணா கிட்ட அனுப்பிச்சோன்னே ஏர்கோள் காணிக்கை இருக்கட்டும், அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏர்கோள் படையல் வந்து படையல் நம்ம ஊருக்குள்ளே திங்கிற விஷயத்துக்காகவே படையல் படையல்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் ஏர்கோள் காணிக்கை இருக்கட்டும்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா, என்னுடைய மனைவி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு இசை, நம்ம கோவிந்த் வசந்தாவோட டீம், அவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நன்றிகள் இவ்வளோ. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார், பிரேம் அவர்கள். நன்றின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது நினைக்கிறேன். என்னென்னா, நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன். அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்குமான நன்றியாக இருக்கும். அதனால் அவர்கிட்ட நான் ஒரு வெறும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணு முன்னாடி என்னை பார்க்கணும், அவர் கழுத்து இப்படியே போய் சுலுக்கிக்கணும். ஆமாம், அது எனக்கு விருப்பம், அது நடக்கும். தமிழ் கூட இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பிறகு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும். எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களுமே 2 பேராக இருந்தாங்க. எனக்கு நிறைய இடங்களில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆமாம், ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ்குள்ளே அந்த 10க்கு 10 சுவருக்குள்ளேயே உட்காந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே. பிறகு என்னுடைய தோழர் உமாதேவி, சிறப்பான அந்த பாடல்கள் 2மே, அது கமல் சாரோட குரல்லாம். நாங்களும் அப்படி தான், பிரேமண்ணா எப்படி வந்து எங்களை அரவணைச்சிட்டு போகிறாரோ அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ளே பாடலாசிரியராக வளர்ந்து, இந்த பக்கம் உமா, இந்த பக்கம் நான் அப்படி நின்னாலுமே எங்கள் நட்பு போகாது. போட்டி போட்டு தான் எழுதுவோம். ஆமாம், அது கடைசி வரைக்கும் தொடரும். உமாக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை, அதுவும் ஒரு இலக்கிய செறிவான வார்த்தைகளை சொற்கள்லாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு. தயாரிப்பு ராஜசேகர் சார், சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றின்ற சக்தி சாருக்கு வேறு அவ்வளோதான் சொல்ல தோணுது. ஏன்னா மனசு ரொம்ப இலகுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோபமாக இருந்தால் நான் நிறைய பேசுவேன். இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை. அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். யார் பெரியாவது தவறு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மேலே பத்திரிகையாளர்கள், ஊடகக்காரங்க, ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்பாவோட நான் பேசவே இல்லை. அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய பழக்கங்கள் தவறுகள்னால தான். என்னோடய முதல் படம் தொட்டிச்சையா எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது. தொட்டிச்சையா படத்தில் கார்த்திக் நேதா அப்படிங்கிற பேர். எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் ஒரு 10 வருஷமாக பேசாமல் தான் இருந்தார். அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கார்த்திக் நேதாங்கிறத பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் அவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு காத்து எழுதியிருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட நான் பேச ஆரம்பித்தேன் ஒரு 10 வருடம் கழித்து.
அதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பத்திரிக்கை தான். பாருங்க அப்படி பொங்குது உள்ள. அதனால் நான் நிறுத்திக்கிறேன். பத்திரிகை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு போகிறது ஒன்று இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்த வச்ச ஒரு இடம், ஒரு ஊடகம் அது. அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கிறீங்க, இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பிரேமனாவும் சரி, நாங்களும் சரி, இன்னும் வரக்கூடிய இயக்குநர்களும் சரி, ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க. நீங்கள் இதே ஆதரவு. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், அவையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், திரை விமர்சகர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேம் சர்க்கிட்டிருந்து தான். அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே ஒருங்கிணைச்சது. அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்குது. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. படத்தில் 2 பாடல்கள், அந்த 2 பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள், என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள். அந்த 2 பாடல்களையும் ஊடகம் இன்றைக்கி நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷ்னலோடு நான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். மிகப்பெரிய நன்றி சார். கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் பெரும் மருந்தாக பிரேம் சார் கமல் சார் அதில் ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்களோட டீம், கார்த்தி சார், ராஜா சார், அரவிந்த் சார், சக்தி சார், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சிட்ருக்கிறது. கலித்தொகையில் ஒரு வரி வரும், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நாடி வரக்கூடியவர்களை, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை, தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படின்றது. அத்தகையதான் 96க்கு அப்புறம் மெய்யழகனில் சேர்ந்துருக்குறோம். கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன், விஜய் நரேன் பாடியிருக்கக்கூடியது. உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்குற வரைக்குமே பிரேம் சார்கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே இல்லை. அதை அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் கார்த்தி சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். கார்த்தி சாரும் ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட நான் அதை உள்வாங்கினதை விட அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக இதில் எனக்கு திருப்தியாச்சு. அந்த பாடலுடைய முழுமை பெற்றேன். அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.